கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே அநேகர் எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கீங்களா? நான் மரித்தால் எங்கு போவேன் என்று பயந்து கொண்டிருக்கீங்களா? ஒருவேளை கடன் பிரச்சனை எப்படி அடைப்பது என்று பயந்து கொண்டிருக்கீங்களா? ஒருவேளை எதிராளியை குறித்து பயந்து கொண்டிருக்கீங்களா? ஏண்டா விடியுது அப்படின்னு சொல்லி பயந்து கொண்டிருக்கீங்களா? பல நெருக்கத்தின் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று பயந்து தவித்து கொண்டிருக்கீங்களா? அன்பார்ந்தவர்களே, பயப்படுவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது என்று வெளிப்படத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அனுமதி இல்லாமல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்கள் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. பாடுகள் வரும், சஞ்சலங்கள் வரும், தவிப்புகள் வரும். அதை தாண்டி ஓடுவதற்கு கர்த்தர் உங்கள் பலனை கொடுக்கிறார். இந்த நாளுக்கு உண்டான ஒரு நல் வார்த்தை, உயிருள்ள வார்த்தை என்ன தெரியுமா? நான் வாசிக்கிறேன், தயவுசெய்து கேளுங்கள். எபிரியர் 13:6. எபிரியர் 13:6. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டான். நீங்கள் அநேகர் கடங்காரர்களை குறித்து நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு மேல அதிகாரிகளை குறித்து பயந்து கொண்டு இருக்கீங்களா? அவர்கள் என்ன? அவர்களும் மனிதர்கள் தானே. அவர்களுக்கான 7 கொம்பா இருக்குது. உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அவர்களோடு இருப்பதை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவருங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 5 வாட்டி கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், எந்த மனுஷன் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், எந்த மனுஷன் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி பாருங்கள். எந்த மனுஷனும் உங்களுக்கு சூழ்ச்சி பண்ணினாலும், எந்த மனுஷன் உங்களுக்கு வேட்டு வைக்க நினச்சாலும், இந்த வசனத்தை சொன்னேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், ஒன்றுமே வராது. காரணம், கர்த்தர் எனக்கு அற்புதராக இருக்கிறார், கர்த்தர் எனக்கு வெற்றி வேந்தனாக இருக்கிறார், கர்த்தர் எனக்கு சகாயம் இருக்கிறார், எந்த மனுஷனும் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, நான் பயப்பட மாட்டேன். அவ்வளோதான். மழை போல பிரச்சனை வரட்டுங்க, எத்தனை கோடி கடை இருக்கட்டுங்க, எத்தனை லட்சம் கடை இருக்கட்டுங்க, அதை அடைப்பதுக்கு கர்த்தர் ஒரு வழியை உங்களுக்கு உருவாக்கி தருவாருங்க. எந்த மனுஷனுக்கு பயப்படாதீங்க. ஒரு இந்த கால வேளையில் அவனை பார்த்தா பயமாக இருக்குது, உன பார்த்தா பயமாக இருக்குன்னு சொல்லி பயந்து போயிருக்கீங்களா? ஒன்றும் இல்லை. இந்த வார்த்தையை இன்றைக்கி ஒரு 50 வாட்டி சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போங்க. உங்களுக்கு இருக்கிற பயத்தை நான் வெளியேறுவான். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. மக்கா ரப்புலா, இந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும். பயப்படாதே நீ மனமே, அவர் காத்திடுவார் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, அவர் காத்திடுவார் உன்னை தினமே. அற்புதங்கள் அவர் செய்திடுவார், அற்புதங்கள் இயேசு செய்திடுவார். உங்களை அதிசயமாய் அவர் நடத்திடுவார், உங்களை அதிசயமாய் அவர் நடத்திடுவார். இயேசு உங்களை விட்டு விலகுவதில்லை, இயேசு உங்களை விட்டு கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே, அவர் சொல்கிறாருங்க, என்னுடைய நீதியின் வலக்கரத்தாலே உடைய தாங்குவேன் அப்படிங்கிறார். பயப்படாதிருங்க. மனிதர்களை குறித்து பயந்து போயிருக்கிறீங்களா? பயப்பட. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. எங்கே நான் சொல்கிற சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், மீண்டும் பயப்படுவதற்கு நான் ஒன்றும் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறலை. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நான் பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வீரத்தோடு பேசுங்க, ஒரு தைரியத்தோடு பேசுங்க. எல்லா பயங்களும், எல்லா சோர்வுகளும், எல்லா அசதிகளும், எல்லா பலவீனங்களும், எல்லா நெருக்கங்களும், எல்லா போராட்டம் உங்களை விட்டு வெளியேறும் இயேசுவின் நாமத்தில். மாக்காலி தினி மாதூரபா. அதனால் கலங்காத்திருங்கள். இன்றைக்கி இந்த வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு சகாயராக இருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார், கைவிட மாட்டார். தைரியமாக இருங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். இந்த நாளுக்குண்டான ரேமா வார்த்தை, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவேளை நேற்று இரவு தூங்கும்போது நாளைக்கு அவன் இது பண்ணிடுவான், இவன் வஞ்சிடுவான, திட்டிடுவான், பயந்துக்கிட்டு இருந்துருப்பீங்களே. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு பேசுகிறார். எந்த மனுஷனை பார்த்தும் பயப்படாதீங்க, எந்த மனுஷனும் பயப்படாதீங்க. சில படிக்கிற பிள்ளை கூட டீச்சரை பார்த்து பயப்படுவாங்க, லெக்சரை பார்த்து பயப்படுவாங்க. எதுவும் பயப்படாதீங்க. கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் என்னை உள்ளங்களை பொறித்து வைத்திருக்கிறார். நான் தேவனால் மறக்கப்படுவதில்லை. எனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், பேசி பாருங்கள். கர்த்தர் பெரிய கரைச்சி